ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வீட் ரோல். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நான் இப்போ ஒரு ஸ்வீட் ரோல் தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா மசிய வெந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மேல் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிடுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதிலே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரே ஒரு சிட்டிகை உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை சோடா உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கலருக்காக நான் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம பாசிப்பயிரை வெல்லம் போட்டு எல்லாம் கலந்துட்டு ரோல் மாதிரி செஞ்சுட்டு இதில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இப்போ அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பையும் தண்ணியாக இருந்துடக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம பஜ்ஜி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காகவே இருந்தாலே போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கான்னு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபைனாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நான் இப்போ தேங்காய் பூ நல்லா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதிலே ஏலக்காயும் மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா ஃபைனாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அங்கங்கே ஏலக்காய் சீட்ஸும் கிடக்கு பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை வறுத்துக்கிடுவோம். வறுத்துட்டு செய்யும்போது அந்த வாசமும் நல்லா இருக்கும். தேங்காய் பூ இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். ஜஸ்ட் லேசாக இது மெல்ட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசிப்பயிறு நல்லா நம்ம ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நல்லா ஒரு ஃபைனாக ஒரு மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது ஜஸ்ட்டு லேசாக உருகினாலே போதும். அதோடு நம்ம நிறுத்திக்கிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் நல்லா ஒன்றா கலந்து நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நான் இந்த சிறுபயிரை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இது கூட போட்டாலும் சரி, இல்லைன்னா தனியாக நம்ம மிக்ஸ் பண்ணாலும் சரி. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சிறுபயிர் கொஞ்சம் அங்கங்கே இது இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ இருந்தால் போதும். இப்போ இதிலேருந்து நல்லா நான் ரோல் மாதிரி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு நம்ம இதை செஞ்சுக்கிடுவோம். நல்லா மெல்லிஸாக நல்லா நீளமாக செஞ்சுக்கோங்க. பாருங்க, கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக ஒன்று போல் வரும். ரொம்பையும் பெருசாக செய்யாமல் பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா அழுப்பி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இதே மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே நான் ரோல் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு பாசிப்பயிறு அங்கங்கே லேசாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஒருவேளை ரொம்ப ஃபைனாக வேணும், நீங்கள் நல்லாவே மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து ஒரு 2 பீஸாக எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப மாவு இருந்துடக்கூடாது. ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி 2 இல்லைன்னா 3ன்னு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பாருங்கள், இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னே எடுத்துடணும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுசியம் ஸ்டைலுக்கே தான் இருக்கும். ஆனால் எப்போதும் சுசியம் சொல்கிறத விட இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம குழந்தைகளை எப்படிலாம் சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ட்ரிக்குன்னே நம்ம சொல்லலாம்.
இது பாருங்கள். இப்போ இதை வந்து 2 பக்கம் நல்லா வந்து திருப்பி விட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ வந்து இது வந்து நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது இதை வந்து அப்படியே எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், அருமையான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.